செங்கல்பட்டு அருகே 20 ஆண்டுகளாக கிளினிக் வைத்து மருத்துவம் அளித்து வந்த போலி மருத்துவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். ஹோமியோபதி படித்துவிட்டு அலோபதி சிகிச்சை அளித்தவர் சிக்கியது எப்படி? செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு அடுத்த நற்குணம் பகுதியில் போலி மருத்துவர் ஒருவர் கிளினிக் நடத்தி வருவதாக தகவல் பரவியுள்ளது. இது மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளின் காதுக்கு சென்றுள்ளது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் மாலதி ஹெலன் உத்தரவின் பேரில் வட்டார மருத்துவ அலுவலர் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது நெற்குணம் பகுதியில் உள்ள கிளினிக்கில் சோதனை நடத்தினர். விசாரணையில் தொழுப்பேடு பகுதியைச் சேர்ந்த மனோகர் என்பவருக்கு சொந்தமான கிளினிக் என்பது தெரிய வந்தது. 55 வயதான இவர் முறையாக மருத்துவம் படிக்காமல் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்ததும் அம்பலமானது. ஹோமியோபதி மருத்துவம் படித்துவிட்டு கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக நோயாளிகளுக்கு அலோபதி மருத்துவம் பார்த்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து கிளினிக்கில் இருந்த மருந்து மாத்திரைகள் உள்ளிட்ட பொருட்களை ஆய்வு செய்தனர். அவற்றில் சில மருந்து மாத்திரைகள் காலாவதியானவை என்பதை அறிந்து அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து இது குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். உடனே அங்கு விரைந்து வந்த அச்சர்பாக்கம் போலீசார் போலி மருத்துவர் மனோகரை கைது செய்தனர். அத்துடன் அவரது கிளினிக்கில் இருந்து காலாவதியான மருந்து மாத்திரைகள் மற்றும் ஊசிகளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலி மருத்துவர் 20 ஆண்டுகளுக்கு மேல் மருத்துவம் பார்த்து வந்தது அம்பலமானதால் அவரிடம் சிகிச்சை பெற்ற பொதுமக்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர். இது போன்று பொதுமக்களின் உயிருடன் விளையாடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர்.